உண்மையான தல ரசிகர்கள் ரோகிணியை புறக்கணிக்கிறோம். மானமுள்ள அஜித் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி அதுக்கப்புறம் கமலா தேட்டருக்கு வந்து போகவே மாட்டாங்க இதுக்கப்புறம். அஜித் ஃபேன்ஸே அங்கே போகிறாங்க, ரோஹிணி தான் தலைவரை கோட்டன்றாங்க. அதுதான் ப்ரோ, அது ஒரு டப்பா தேட்டர். அது வெறும் கட்ட சேர் போட்டு சிக்ஸ் படத்தை ஓட்டி இந்த தேட்டர். இது அது எப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா உண்மை ப்ரோ. அது சிரிக்கிறதுக்கு சொல்ல நான் உண்மை, சத்தியமா உண்மை. இது 2015 வேதாளம் 1 இயர் செலிப்ரேஷன் ஒன்று பண்ணோம். 2015 ரிலீஸ் ஆன படத்தை 2016 365 டேஸ் செலிப்ரேஷன் வேதாளம் படத்துக்கு பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் ஆச்சு அந்த தேட்டர் ஃபேமஸ் ஆக. சரிங்களா? அதை வளர்த்து விட்டது தலை ஃபேன்ஸ். சரிங்களா? இப்போ வந்துட்டு தலை ஃபேன்ஸ் வந்து டீக்ரேட் பண்றாங்க. தலையும் சரி, தலை படத்துக்கும் சரி, தலை ஃபேன்ஸும் சரி. அப்படி இருந்த தேட்டரை இப்போ வளர்த்து விட்டுட்டு தலை ஃபேன்ஸுக்கு வந்து நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அங்கே செலிப்ரேஷன் பண்ணாதீங்க, வேணாம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, ரொம்ப டீக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பண்ணிட்டோம், வளர்த்து விட்டுட்டோம். அதாவது செலிப்ரேஷனாகவே சென்னையில் இருக்கிற தேட்டரில் வந்து ரோகிணி தான்ற மாதிரி ஆயிடுச்சு செலிப்ரேஷனில். அதனால் வந்து அதை விட்டு கொடுக்க முடியல அப்படின்றனால கண்டினியூவாக பண்ணிட்டு வராங்க, செலிப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க தலைப்படத்து. ஞாபகம் இருக்குது. அட்டகாசம் ரீ-ரிலீஸு. அதான் கண்டிப்பாக அதுவும் ரேவந்தோட வேலை தான். இப்போது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, சரி உண்மையிலேயே ரேவந்துக்கு வன்மை இல்லைன்னு வச்சுக்கோ, நான் தப்பாக பேசுகிறதாவே இருக்கட்டும். நானா கேட்குறேன்னா, ஜனநாயகன் படம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த கட் அவுட் வச்சுருந்தாங்க, ஜனநாயகன் கட் அவுட் வச்சுருந்தாங்க. அதே அட்டகாசம் கட் அவுட் வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் கைட்டு வச்சுட்டாங்க போலீஸ் வர வச்சு. அப்போ இது அஜித் சார் மேலே உங்களுக்கு வன்மம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள்? இதுக்கு பேர் வன்மம் தானே? சொல்லுங்கள். ஒரு நாளாச்சு இருந்துருக்கலாம்ல. ஒரு மணி நேரம் கூட இல்லை, அரை மணி நேரத்தில் கைட்டு வச்சுட்டாங்க. இதுக்கும் சென்னையிலேருந்து நாங்கள் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, பெங்களூர்லேருந்து வந்தாங்க செலவு பண்ணிட்டு, கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வந்தாங்க. அவ்வளோ தூரம் அதுக்காக இது ஒரு மனசாட்சியோட நடந்துட்டு இருக்கலாம், மனிதாபிமானத்தோடு நடந்துட்டு இருக்கலாம். அதுவும் கிடையாது. கண்டிப்பாக உண்மையான, அதான் சொல்கிறேன், உண்மையான தல ரசிகர்கள் எப்படி இந்த தற்கூரிக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அதேமாரி உண்மையான தல ரசிகர்கள் ரோகிணியை புறக்கணிக்கிறோம். கண்டிப்பாக புறக்கணிக்கிறோம். ரோஹிணி போல பிடிக்காது நம்மளுக்கு. எப்போவுமே அவன் தேட்டர் பார்ஷாலிட்டி பார்ப்போம். எப்போவுமே ஒருத்தங்க மட்டும் கும்பிட்டு இருப்பான், அதனால போக மாட்டோம். நம்ம விஜய் தான் வேறு. எதனாலனா இப்போ இது நம்ம படம் எடுத்துக்கிறான், ஆனால் ஸ்க்ரீன் 2ல் போட்டுக்கிறான், குட்டி ஸ்க்ரீனில் போட்டுக்கிறான். ஒரே ஒரு ஷோ மட்டும் பெரிய ஸ்க்ரீனில் போட்டுருக்கலாம்ல. போயிருந்தால் எல்லாம் போயிருப்பாங்கல்ல. அப்போ கூட அங்கே இருக்க இவங்க அஜித் ஃபேன்ஸ்லாம் இப்படி நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? உனக்கு அவன் ஏன்னா அவன் அணில், அவன் விஜய் ஃபேன், அவன் அப்படி தான் பண்ணுவான். சிம்பிள், அவ்வளோதான். இல்லை பிஸ்னஸ் பிளாக் டிக்கெட் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா படம் வரப்போ எல்லாம் இதுக்கு தான் பண்ணிட்டுக்கிறான் அவன். எல்லா ஆளுங்க அஜித் சார் படமாக இருக்கட்டும், ரஜினி சார் படமாக இருக்கட்டும், இவன் படமாகவும் இருக்கட்டும், அவன் எப்போவுமே அப்படி தான் பண்ணிட்டுக்கிறான். அவன் பிளாக் டிக்கெட் வித்து தான் பொழிச்சிட்டு இருக்கான் அவன். இருந்தாலும் ஏன் அந்த இதுனா பார்ஷாலிட்டி என்ன காரணம்னா அவன் விஜய் ஃபேன் பேசிக்காக, அவன் அவ்வளோதான். எவ்வளோ டிகிரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்கான இது அவங்க அறுவச்சிட்டு தான் இப்போ இருக்க போகிறாங்க. ஏன் பண்ணல? நாங்கள் தான் அவனுக்கு இதுவே பண்ணி விட்டோம். வேதாளம் அவர் சொன்ன மாதிரி 365 டேஸ் செலிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். நாங்கள் தான் அதுக்கு மேலே ஓப்பனாக சொன்னால் இதுதான் பிட்டு தான் ஒட்டுந்தான் அவன். உண்மையில அதுதான் பண்ணிட்டு இருந்தான். ரோஹினில் தான் வேதாளம் 165 பார்த்துட்டான் தெரியும் அவங்க இது பண்ணாங்க. 100 டேஸோ 1 இயரான்னு தெரியல எனக்கு சரியா, நான் வந்து ஐடியா வச்சுக்கல. நான் அதை பார்த்துட்டு அவங்க பண்ணிட்டாங்க, அப்படியே இது பண்ணிட்டாங்க, பிக்கப் பண்ணிட்டாங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் பட்டாசு வச்சா ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க வெளில. இதே நாங்கள் வச்சா போலீஸை கூப்பிட்டுறான் உடனே. இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்கள்? உள்ள இல்லை, வெளியில தான், வெளியில் வைக்கிறதுக்கே கூப்பிட்டுறானா போலீஸ் அவன். அதனால தான் போட்டு விட்றான் அவன் மேலே. காண்டாவமாவாதான் எங்களுக்கு. விஜய் ஃபேன்ஸ்லாம் வெளியில் ஆட்டம் போடுறாங்க, பட்டாசு அடிக்கிறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேன் நீனு. நாங்கள் வெளியில் பட்டாசு வச்சாலே போலீஸ் உடனே வந்துடுறாங்க. அது எப்படி சொல்லுங்கள் நீங்களே? அவ்வளோதான், சிம்பிள். அதனால தான் உள்ளே போட்டுருவோம் அவனுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்திருக்கோம், முருகன் அம்பத்தூருக்கு வந்திருக்கோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் எல்லாமே ஒன்ஸ் மோரு இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு அதனால் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த அம்பத்தூர் சரௌண்டிங்ஸ் எல்லாம் இங்கே வந்து இந்த இதில் வந்து பாருங்கள், தேட்டரில் இந்த மாதிரி சப்போர்ட் வேறு எங்கேயுமே சப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு வந்து பாருங்கள். அதை விட்டுட்டு கண்ட நாய் தேட்டருக்கெல்லாம் போயிட்டு அலையாதீங்க, அவ்வளோதான். ரோஹிணி கமலாவும் தான். அது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுமே விஜய் சொம்பு தான், அவ்வளோதான். அதாவது என்ன கதைனா, நான் போயிருந்தேன் அட்டகாசத்துக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, சின்ன பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9th 10th தான் ஸ்கூல் விட்டுட்டு அட்டகாசம் படம் பார்க்க வராங்க. சரி, அந்த சீட்டு மேலே ஏறி ஆடி வைக்கிறாங்க அந்த இந்த பாட்டுக்கு, தெற்கு செம்மியிலே பாட்டுக்கு. இவன் என்ன பண்ணிக்கிறான், பவுன்சர்ஸ்னால் எப்படின்னா பவுன்சர் கூட கிடையாது, இது எல்லாமே அவங்களுமே குட்டி பசங்க தான். அவனை விட்டுட்டு வலிக்கிறான். ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒருத்தனை இப்படி மனுஷங்களை அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி வலிக்கிறான். சரி, அப்படியே போகிறாங்க வெளில. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் போனேன், சரி என்னடா பண்ணி பார்த்தா சின்ன பசங்க மட்டும் இருந்தேன். நான் போயிட்டு கையெடு ஃபஸ்ட்டு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், என்னையே இப்படி பண்ணான் ஒருத்தன் ஏமால கை வச்சான், உனக்கு இங்கேயே ஒருத்தன் நாட்டி போட்டுருன்னு சொல்லிட்டான் அவனை. கமலா தேட்டருக்காரன் இல்லை, அவனோட ஒரு பவுன்சர் வந்தான், வயசானவன் கொஞ்சம். அவன் தான் ஏமாலாம் கை வைக்கக்கூடாது, அந்த பசங்களுக்கு என்ன சம்மந்தம் இந்த மாதிரி கேட்டால் சொல்கிறாங்க. சீட்டு மேலே ஏறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் ஃபேன்ஸ் ஏறலையான்னு கேட்டேன். அது இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஆஃபீஸ் ரூமுக்கு எடுத்துன்னு போயிட்டு
அந்த பசங்க இப்படி பண்ணிட்டாங்க, நீ ஏற்றுக்கிறியா பொறுப்பு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தான். ஒரு 10 நிமிஷம் வாக்குவாதம் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேச்சுவார்த்தையில் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி நீ என்ன இப்படி பேச என்கிட்ட, கமல் அவன் இருக்கிறான் பாருங்க, விஷ்ணு கமல் அவன் பேர், அவன் தான். நான் நீ இப்படிலாம் பேசுன்னு சொல்லிட்டு சுரேஷ் சந்திரா அவகிட்ட நான் போய்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னான். தாராளமாக பண்ணிக்கோன்னு சொன்னேன். எங்களையே மதிக்க மாட்டான் அந்த ஆள், உன்னை வந்து ஒருத்த மச்சிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீ இப்படிலாம் பேசுறியா, நான் அஜித் சாரே அசிங்கப்படுத்துறேன் பார்க்குறியான்னு கேட்டான் ஒரு வார்த்தை. பத்துறான்னு பார்ப்போன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். 10 உன்னால் என்ன முடியுமோ பண்ணு, வச்சுக்கலாம், இங்கேயே வச்சுக்கலாம் டீலு, உன்னால் என்ன முடியுமோ இப்போயே பண்ணு, இல்லை நான் பண்ணுறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அன்றைக்கி எத்தேன். அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாம் வெளில வந்துட்டு, என்ன ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்கள் இனிமேல் இங்கே போகாதீங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு போங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஏன் அதான் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சீட்டு மேலே ஏறினது ஓகே தப்பு தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விஜய் ஃபேன்ஸ் ஏறினா ஒன்றும் பண்ண மாட்டேன்ற, அஜித் கமலா விஜய் ஃபேன்ஸ் ஏறினா ஒன்றும் பண்ண மாட்டேன்ற, நீ அஜித் ஃபேன்ஸ் ஏறினா மட்டும் ஏன் ஒரு பார்ஷாலிட்டி உனக்கு, ஏன் பார்ஷாலிட்டி உனக்கு? அவனும் அதே கேஸ் தான் அவனும். ஆமாம், அவனும் அதே கேஸ் தான் அவன் மட்டும் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, உத்தமெல்லாம் கிடையாது அவன் மட்டும். இவன் எந்த அளவுக்கு இதுவோ அவனும் தான் ரேவந்த். அதுக்கப்புறம் இவன் அவன் பேர் என்ன, விஷ்ணு கமலோ என்ன கமலோ அவன் தான். அவன் தேட்டருக்கே போக மாட்டாங்க இனிமேல் பசங்க பாதி பேர், போகிறவங்க போயிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆனால் என்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு இதுவே ஓட்டு இருக்குது, அவன் அஜித் சார் அசிங்கப்பத்துன்னு சொன்னானோ ஒருத்தன், அந்த பாடி தேட்டருக்கே போக மாட்டேன். அதே மாதிரி தான் பசங்களை கூட என்னாச்சுன்னா, அஜித் ஃபேன்ஸே இது பண்ணிட்டு ஏதாச்சும் சும்மா மேலே ஏறினா கூட போலீஸை கூப்பிட்டு ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் என்ன இதெல்லாம் விஜய் ஃபேன்ஸ்லாம் எல்லாம் பண்ணவே மாட்டேன்றான். இதெல்லாம் அஜித் ஃபேன்ஸாக கச்சாங்களா உனக்கு எல்லாத்துக்கும்? புறக்கணிக்கிறோன்னு சொல்கிறத விட நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி எங்களை முருகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கி, அந்த மாதிரி தேட்டருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எப்போவுமே. அதான் மானமுள்ள அஜித் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி, அதுக்கப்புறம் கமலா தேட்டருக்கு வந்து போகவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற அஜித் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகக்கூடாது அங்கே. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க, எச்சால பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் இருங்க. சப்போர்ட்னா ராக்கி தேட்டர்லலாம் ராக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன்லாம் இன்றைக்கி அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி ஒன்ஸ் மோர் போட்டாங்க, எல்லாம் லைட்னிங் செலிப்ரேஷன், டிஜே எல்லாம் பண்ணாங்க. அதனால் ராக்கி முருகன் இந்த 2 தேட்டரில் எங்கே மரியாதை இருக்குதோ அந்த இடத்துல போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மரியாதை இல்லைன்ற விட பார்ஷாலிட்டி பார்க்குறானுங்க. அதனால தான் அங்கே எதுக்கு நம்ம தேவலாம் போயிட்டு மரியாதை இல்லாத இடத்துல போகக்கூடாது. நீங்களுமே எங்கே நம்மளை மதிக்கிறாங்களோ அங்கே தான் நம்ம போகணும். இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ரோஹின் தான் தலை ஃபேன்ஸ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனால் இனிமேல் அதை நாங்கள் மாற்றுறோம். ஏன்னா எங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நாங்கள் போக மாட்டோம். ராக்கி தான் இனிமேல் வந்து ராக்கி, அதுக்கப்புறம் முருகன் தான் இனிமேல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேன்ஸ் ஃபோட்டோ செலிப்ரேட் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் டு அடாவடி ஏகே குரூப்ஸு. May 1 வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேஷனாக போச்சு.